ஹலோ காய்ஸ், வெல்கம் டு 2K Lady One ரெசிபி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து ஹை ப்ரோட்டீன் சோயா சங்க்ஸ் ரெசிபி தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். வித் சட்னியோடு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் ஹை ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சோயா சங்க்ஸ் வந்து ஒரு 2 கப் வந்து குட்டி கப்பில் எடுத்துக்கிட்டேன். இந்த லெவல் நம்மளுக்கு போதுமானது தான். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே இதில் வந்துட்டு ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு உப்பு போட்டு வந்து கொதிக்க விட போகிறேன். சோயா சங்க்ஸ் வந்து வேக வைக்கணும்ல, ஸோ நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சு நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேகிற டைமில் நம்ம வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்துகிட்டு 2 கப் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி வந்து ஒரு 1/2 இஞ்சி வந்து குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு கொத்தமல்லி இலைகளை வந்து ஒரு 2 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சோயா சங்க்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வேக வச்சதுக்கப்புறம் ஒரு பச்சை தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிழிஞ்சு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா பேஸ்ட் போல் அரைக்க போகிறோம். அதாவது கட்லெட்டுக்கு வந்து பிசைகிறது லெவலில் நம்மளுக்கு வடை ஷேப்பில் வரணும்னா இந்த லெவலில் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல சோயா சங்க்ஸ், அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த வெங்காய பேஸ்ட் அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சீரகத்தூள் வந்து ஒரு 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மசாலா வேணும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சோண்டு தேவையான அளவு. அப்புறம் பைண்டிங்க்கு வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன் 1 கப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சா, ஸோ நான் வந்துட்டு பொட்டுக்கடலை இருக்குல்ல அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணி 1 கப் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்தோன்னே எனக்கு இந்த லெவலில் நல்லா கையில் பிடிச்சோடனே ஷேப்புக்கு வர லெவலில் எனக்கு வந்துருச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்களா பிடிச்சா வருதா, இந்த லெவலில் நம்மளுக்கு மாவு இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நான் எல்லா மாவையும் வந்து நான் கட்லெட் பண்ணி கையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் பண்ணி பண்ணிக்கிட்டேன். ரவுண்ட் பண்ணி பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி ஸோ நெக்ஸ்ட் ஒரு பிளேட்டில் வந்து வச்சிடலாம். ஸோ எனக்கு வந்து ஒன்றா தட்டி இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் ஒரு பிளேட்டில். நீங்கள் தட்டி அப்படி தோசைக்கல்லில் வச்சாலும் சரி தான். ஃபஸ்ட் நம்ம வந்து தட்டி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா வந்து ஃபுல்லாக தட்டி எடுத்துகிட்டு எனக்கு மொத்தமாக வந்துட்டு 10 கட்லெட் கிடச்சிச்சு. ஸோ 10 கட்லெட்டையும் நான் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வந்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணி ஒரு ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். ரொம்பலாம் இதுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணணும் தேவை கிடையாது. ஸோ ப்ரஷ் வச்சு நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்லெட்டாக எடுத்து மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு நல்லா முன்னாடி வந்ததுக்கப்புறம் அப்படி பின்னாடி திருப்பிட்டு 2 சைடும் சூப்பராக வேக விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் ஆட் பண்ணணுன்ற தேவையே கிடையாது. நம்ம ஆல்ரெடி லைட்டாக ஆயில் தேய்ச்சி நம்ம நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டனால இதுவே போதுமானது. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ நம்ம இதை வந்து வெறுதை அப்படியே சாப்பிட முடியாதுல்ல, வெறுதை சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். ஸோ நம்ம சட்னியும் ரெடி பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸ் எப்படின்னு தெரியுமா, 2 கப் வந்து அதாவது 2 கரண்டி வந்து நான் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 1 கப் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 ஸ்பூன் வந்து சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்துக்கிறனால உப்பு தேவைப்படும். ஸோ வந்து குழம்பு மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமனில் கொஞ்சமாக தான் லெமன் பிழியணும். 1/2 லெமனுமே பிழிஞ்சிடக்கூடாது, கொஞ்சமாக பிழிஞ்சு நம்ம எடுத்துக்கோங்க. ஏன்னா தயிர் ஆல்ரெடி புளிப்பாக இருக்கும். ஸோ லெமனுக்கு வந்து ஒரு காம்பினேஷனுக்காக தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம க்ரீன் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சர்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 கட்லெட்டையுமே சர்வ் பண்ணி நடுவில் அந்த சட்னி வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல, அப்படியே நல்லா ஃபோக்கஸில் பார்த்தா செம்ம டேஸ்டியாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போதே. ஸோ எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் சட்னியில் வந்து நம்ம கட்லெட்டை வச்சு அப்படியே சாப்பிட்றப்ப வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சு கைஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே எடுத்து சாப்பிட்றப்ப ஹை ப்ரோட்டீன் ரெசிபி, ரிச் ஹை ப்ரோட்டீன் ரெசிபி அப்படின்னு தான் தோணுச்சு உண்மையாலுமே. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை கைஸ்.